இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுமா? எனக்கு வந்து சோறே பொங்கலை பார்த்துக்கிடுங்க. அப்புறம் என்ன சாப்பாடுன்னு தானே பாக்கியே இருங்க காட்டுதேன். இது வந்து நேற்று ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் இட்லி நிறையா இருக்குதுன்னு இட்லியும் சாம்பார் தந்தாங்க. நேற்று நாங்கள் சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டோமா, இட்லி அப்படியே தான் இருந்துச்சு. அதை காலையில் எழுந்துச்சி இட்லி உப்புமா கிண்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா சாம்பார் தந்தாவலாம், அந்த சாம்பாரையும் ஊற்றி சாப்பிட்டாச்சு. இது வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன், மற்றதெல்லாம் கொடுத்தாச்சு. நிறையா இருந்தது பற்றியெல்லாம் சாம்பார். இது இன்னும் மீதி இருக்க இட்லிக்கு அந்த சாம்பாரை சாப்பிடணுன்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு என்ன சாப்பிடுவோன்னு பார்த்தீங்கன்னா பழையது கிடக்கு. வீட்டில் 2 பேர் இருக்கோமா, 2 பேர்த்துக்கு இந்த பழையது போதும். ஆனால் பழையதுக்கு தொடுறதுக்கு என்ன தெரியுமா? நேற்று வச்ச புளிக்குழம்பு இருக்குல்ல, அது வந்து நல்லா சூடு பண்ணோன்னே நல்லா வற்றி வெண்டைக்காவும் முருங்கைக்காவும் நல்லா புளிப்பு உரப்புமா கிடக்கு. இது பழைய சோத்துக்கு சூப்பராக இருக்கும். மத்தியான பொழுது அதை வச்சு கழிச்சிடலாமா. இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் கடுங்காப்பி கிடக்கா. இன்றைக்கி அடுப்பு மூட்டி செஞ்ச 2டே வேலை என்ன தெரியுமா? கடுங்காப்பி போட்டு இட்லி உப்புமா கிண்டி இருக்கேன், அவ்வளோதான்.